இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தோஷத்தோட தாக்கம் அதிகமாக மித்ரா உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பே மித்ரா மித்ரா கூட்டிட்டு வா. பாத்து வாமா. அப்படி என்ன கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? ஷாலு, என்னடி பண்ணிட்டு இருக்க? ஷாலு, ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு கடவுளே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. என்னாச்சுமா? என்னமா உன் பிரச்சனை? பிரச்சனை இல்லடி முட்டாள். நான் அவ்வளவு வாட்டி கூப்பிட்டோம், நீ கண்டுக்காம கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு எங்க பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு பயந்துட்டேன். எனக்கு ஏன் பைத்தியம் பிடிக்க போகுது? அப்படியே பிடிச்சாலும் என்னால அந்த லக்ஷ்மிக்கு தான் பிடிக்கிற மாதிரி பண்ணுவேன். அந்த லக்ஷ்மிக்கு பாட கட்டணும்னு என் விரல்ல எண்ணிட்டு அவளுக்கு நான் சாபம் விட்டுட்டு இருக்கேன். திட்டி சாபம் குடுக்கறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். யாராவது இப்படி விரல எண்ணிக்கிட்டு சாபம் கொடுப்பாங்களாடி? அட்வான்ஸ் வெர்ஷன் போதுமா? என் வாழ்க்கையை நாசமாக்குன அந்த லக்ஷ்மியோட வாழ்க்கை நல்லாவே இருக்க கூடாது. மித்ரா அவ பக்கத்துல இருந்தாலும் அவளுக்கு சொந்தமாகவே கூடாது. இதான் என் சாபம். எனக்கு உயிரை நினைச்சு ஆசைப்பட்ட அந்த மித்ராவை எனக்கு கிடைக்காம பண்ண அந்த லக்ஷ்மியை நான் சும்மா விட மாட்டேன். அவ துடிச்சு துடிச்சு அனுபவிக்கிறத நான் என்னமா பண்ற நீ? நீ என்னடி பண்ற பைத்தியம்? இது என்ன சினிமாவா? எல்லாருக்கும் தெரியற மாதிரி எல்லாத்தையும் பேசுறதுக்கு சீக்கிரட் இது. பேசுறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கம் யாராவது இருக்காங்களான்னு பார்க்க மாட்டியா? ஏதோ நான் இங்க இருந்ததால சமாளிச்சதுனால எல்லாம் சரியா போச்சு. இல்லன்னு வையே. இல்லனா என்ன பண்ணிடுவா அவ? அவ நம்மள எதுவும் பண்ண மாட்டாடி. ஆனா இந்த வீட்டை விட்டு போயிடுவாடி. போனா போய் தொலையட்டும். என்னது?
போனா போய் தொலையட்டுங்கிறியா? அவ போயிட்டா அப்புறம் பிச்சை எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கலாம் நினைக்கிறியா? அம்மா அடியே பைத்தியக்காரி, அவ நமக்கு தங்க முட்டையிடுற வாத்துடி. அந்த பிளீடர் கிழவன் சொன்னதை நீ மறந்துட்டியா? நமக்கு சொத்து வேணும்னா அவங்க நல்லது கெட்டதை எல்லாம் நாம தான் பாத்துக்கணும். அட்லீஸ்ட் அந்த சொத்தெல்லாம் நமக்கு வர வரைக்கும் அந்த லக்ஷ்மி விஷயத்துல கொஞ்சம் அமைதியா இருடி. அதுக்கப்புறமா உனக்கு என்ன தோணுதோ நீ அப்படியே பண்ணு. சித்தி 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 என்ன இவ இவ்ளோ ஃபாஸ்டா வந்துட்டா? ஒருவேளை நான் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பாளோ? சொன்னது மண்டையில ஏறிச்சா? உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறது சரியில்லை. இனிமே லக்ஷ்மியை பத்தி எப்பவும் அப்படி சொல்ல மாட்டேன்னு ஜானவி கிட்ட சாரி சொல்லு. சொல்லு. என்னடி ஏன் முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்க? சாரி சொல்லு அவகிட்ட. சாரி ஜான்வி, ஏதோ கோவத்துல இருந்ததுனால அப்படி பேசிட்டேன். ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. இனிமே அக்காவை பத்தி எப்பயும் தப்பா பேசாத. சரி சித்தி காஃபி குடிங்க. சரி நீ போம்மா. என் குங்குமம் என் நெத்தில இருந்து குங்குமம் எங்க போச்சு? அது அழியக்கூடாது. சிஸ்டர், என் வீட்டுக்காருக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. அவர் எங்க இருக்காரு சொல்லுங்க. மேடம், உங்க ஹஸ்பண்டுக்கு பக்கத்து வார்டுல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நீங்க இப்ப ரெஸ்ட் எடுக்கணும். உங்க கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. என் கண்டிஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. முதல்ல என் புருஷன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். நான் அவரை பக்கத்திலேயே இருக்கணும். மேடம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். இல்ல, குங்குமம் அழிஞ்சிருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் போகணும். சொல்லுங்க, அவர் எங்க இருக்காரு? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் மேடம். நீங்க போக கூடாது. ஐயோ, நான் போகணும். ஐயோ மேடம், மேடம் வேண்டாம் மேடம். ஆ